இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. பிரியமானவர்களே, கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. மகனே, பின்பு நீ எதற்கு கலங்க வேண்டும்? நீ எதற்கு என்னை குறித்து சந்தேகத்தோடு திரிய வேண்டும் என்று கர்த்தர் என்று உங்களுக்கு சொல்லுகிறார். மகனே, நீங்கள் அநேக நேரங்களிலே வெறுமையை உணர்கிறீர்கள். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிறீர்கள். இதோ இந்த உலகத்திலே நான் எப்படி இருப்பேன்? இப்பொழுது என்னுடைய குடும்பம் என்னவாகும்? என்னுடைய வாழ்க்கை என்னவாகும்? என்னுடைய ஆழ்விக்குரிய ஜீவியம் எப்படி இருக்கும் என்று அநேக சந்தேகத்தோடு கூட உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய். மகனே, கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்தான் நிற்கிறதில்ல. உனக்கு எதிராக ஒருத்தனும் நிற்க முடியாது. ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட, நான் உன் கூட இருக்கின்றார். ஆண்டவர் உன் முன்பாக எதிர்த்து ஒருத்தனும் நிற்கிறதில்ல. நான் மோசேயோடும் உன் தகப்பனோடும் யாக்கோபோடும் இருந்தது போல உன் கூடவும் இருப்பேன். கர்த்தர் உன் கூட இருக்கார். மகனே, உன் கூட இருக்கிறார். மகளே, நான் உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் மாட்டேன். கர்த்தர் உன் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை போகிற இடம்லாம் உன் கூடவே வரார். அவர் உன்னை சுமந்து செல்கிறார். தன் உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்து அவர் உன்னை சுமந்து நடத்தி கொண்டு வருகிறார். அவர் உமக்கு முன்பாக கடன் சென்று கோணலானவைகளை செவ்வைப்படுத்தி உன் பாதை கல்லில் இடராதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுகிறார். நீ கர்த்தரை நம்பியிருக்கிறபடியினால் கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். அவர் உன்னோடு கூட இருந்து நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருத்தனும் உனக்கு முன்பாக நிற்கிறதில்லை. இனி எல்லாவற்றையும் உனக்கு ஜெயத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆமென்.